அம்மா 4 பேர் அங்கே உட்காந்துருக்கோம். ஒரு அம்மா உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு என்னங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ஐயா சொன்னார், ஜோதிடர்கள் மாநாடு அப்படின்னாரு. ஜாதகம் பார்க்கணுங்க, நான் யார்கிட்ட கொடுத்து பார்க்கட்டும் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. நான் உடனே பார்த்துட்டு, கல்யாணத்துக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னு. அவங்களுக்கு 2 பேர் இருக்கா அப்படின்னு. இப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துச்சு. உடனே எங்கள் அந்த ரிசப்ஷனில் இருக்க அவங்க அம்மா, அவங்க பேர் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. வெங்கடேஷன் சொன்னாங்க. அப்போ இன்னொரு பேர் என்ன அப்படிங்கும்போது ரமேஷ் அப்படின்னாங்க. சொன்னது சரிதாங்க, கல்யாணம் இப்போ இல்லைம்மா, ஒரு காலதாமதம் பண்ணி நீங்கள் உங்கள் வரனை பார்த்துக்குங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியுது. இது கடிகார பிரசன்னம்ங்கிற முறை. அப்போ நம்ம நோட்டை வாங்கி கோச்சாரத்தை பார்த்து அது ரூட்டு, அது ரூட்டு. அதுக்கு முன்னாடி இது ஒரு போகிற போக்கில் நம்ம பலனை சொல்லிட்டு போகக்கூடிய நிலை இருக்குது அப்படிங்கிறது தான் ஐயா அந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதே போல் ஒவ்வொரு பாவகங்களுக்கும் பலன் அதனுடைய தன்மையை பற்றி கொடுத்துருக்கிறார். பாவகங்கிறது ரொம்ப முக்கியம். எப்பயுமே இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. காலபுருஷ தத்துவத்துக்கு அது எத்தனாவது வீடு? 10ஆம் வீடும் 11ஆம் வீடும் வரும். ஒருத்தருக்கு திருப்தி வேணும்னா 11ஆம் வீடு நல்லா இருக்கணும். ஒருத்தருக்கு பதவி வேணும், தொழில் வேணும், தொழிலில் உயர்வு வேணும் அப்படின்னா 10ஆம் வீடு நல்லா இருக்கணும். நல்லா பாருங்கள், மித்த எந்த கிரகத்துக்குமே சேர்ந்தாப்பில் 2 வீடு கிடையாது. புதனுக்கு மிதுனத்துக்கும் கன்னியும் கொடுக்குறாங்க. அந்த 2க்கு நடுப்புற சந்திரன் சூரியன் வந்துடுறாங்க. அதே செவ்வாய்க்கு மேசத்தையும் அதற்கு நேராக விருச்சகத்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் சனிக்கு மட்டும்தான் மகரம் கும்பம்ங்கிற 2 வாசல்கள். அதுதான். அப்போ சனி ஈஸ்வரன் அப்படிங்கிறதோட தன்மை அதுதான். அந்த ஈஸ்வரனை பிடிக்காம நம்மளால் எதையுமே போய் தொட முடியாது. அவருக்கு தான் அதிகப்படியான பதவிகளும் கொடுத்துருக்காங்க. நவகிரகத்தில் ஈஸ்வரன் பட்டம் கொடுத்துருக்கிறதும் அந்த சனி பகவானுக்கு தான். ஆக அந்த சனி பகவானை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அவர் நம்மளை பக்குவப்படுத்துவதற்காகத்தான் அந்த 2.5 ஆண்டு காலம் நம்ம ராசிக்குள்ளே வரார். நமக்கு ராசிக்கு முன் 2.5, ஜென்மத்தில் 2.5, நம்ம ராசிக்கு இறுதியில் 2.5. அதுதான் நம்ம 7.5 சனின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சனி பகவானுக்கு அவ்வளோ தன்மை இருக்குது. அதை தான் அந்த பாவக ரீதியில் ஐயா அந்த இடத்துல பதிவு பண்ணார். அதற்கு மிக்க நன்றி சொல்லிக்கொண்டு